11ஆம் அத்தியாயம். விஸ்வரூபதரிசன யோகம். அர்ஜுனன் உரைத்தான், எனக்கு அருள் புரிய உம்மால் உயர் ரகசிய ஆத்ம ஞானம் சொல்லப்பட்டது. அதனால் என் அறியாமை நீங்கியது. உயிர்களின் பிறப்பும் இறப்பும் அழிவில்லா உன் மகிமையும் உம்மிடமிருந்து நன்றாய் என்னால் கேட்கப்பட்டது. கமலக்கண்ணா பரமேஸ்வரா, தாங்கள் தங்களை எப்படி கூறினீரோ அப்படி உங்களின் மகத்தான வடிவத்தை காண ஆவல் புருஷோத்தமா. அதை என்னால் காண முடியும் என்று நினைக்கின் பிரபுவே. தங்களின் அழிவற்ற வடிவத்தை எனக்கு காட்டுவீர் யோகேஸ்வரா. ஸ்ரீ பகவான் உரைத்தார், பல நூறாம் பல்லாயிரமாம் பற்பல வண்ண வடிவங்களில் என் தெய்வீக வடிவங்களை நீ பார்த்திடுவாய் பார்த்தனே. ஆதித்யர் வசுக்கள் ருத்திரர் அஸ்வினி குமாரர் மருத்துகள் முன் காணாத ஆச்சரியமான பல வடிவங்களை பார் பாரதா. என் மேனியில் ஒன்றாயிருக்கும் அசையும் அசையா உலகையும் இன்னும் எதை காண விழைகிறாயோ அதையும் பார்குடாகேசனே. ஆனால் உன்னிரு கண்ணினால் என்னை காண இயலாது. தெய்வீக கண்ணை தருகிறேன், என் மகத்தான யோகத்தை பார். சஞ்சயன் உரைத்தான், மகாயோகேஸ்வரரான ஹரி இவ்வாறு உரைத்த பிறகு மேலான தெய்வீக வடிவத்தை பார்த்தனுக்கு காண்பித்தார் மன்னனே. பற்பல முகங்களும் கண்களும் பல்வித அதிசய காட்சிகளும் பல திவ்ய ஆபரணங்களும் தெய்வீக ஆயுதமுடையதும் திவ்ய மாலை ஆடை அணிந்தும் தெய்வீக கந்தம் பூசியும் முடிவற்றதும் வியப்பானதும் எங்கும் முகம் உடையதும் ஆயிரம் சூரியன் ஆகாயத்தில் ஒரே நேரத்தில் உதித்தால் அது அந்த மகாத்மாவினுடைய ஒளிக்கு நிகராக கூடும். பலவிதமாய் பிரிந்துள்ள உலகனைத்தும் ஓரிடத்தில் தேவதேவனின் திருமேனியில் அப்போது அங்கு கண்டான் பாண்டவன். அதன் பிறகு தனஞ்சயன் வியப்படைந்து மெய்சிலிர்த்து தேவனை தலை வணங்கி கரம் குவித்து பேசினான். அர்ஜுனன் உரைத்தான், தேவனே, உன்மேனியில் எல்லா தேவர்கள் பலவித சிறந்த உயிர்கூட்டங்கள் தாமரையில் அமர்ந்த நான் முகதேவன் ரிஷிகள் தேவ சர்ப்பங்கள் அனைத்தும் பார்க்கின்றேன். கைகள் வயிறுகள் முகங்கள் கண்கள் பலவாய் உன் எண்ணிலாவடி
வடிவத்தை எங்கும் காண்கின்றேன். முடிவும் இடையும் தொடக்கமும் காணவில்லை விஸ்வநாதனே, அகிலாண்ட ரூபனே. கிரீடம் கதை சக்கரத்துடன் எங்கும் ஒளிரும் தழல் படுதியும் சுடு ஞாயிறும் போன்றோனை கண்ணால் காண இயலாத ஒளி பிழம்பை அளவிட முடியா உம்மை எங்கும் காண்கின்றேன். அழியாதவர், அறியப்பட வேண்டியவர், வையத்தின் மேலான இருப்பிடமானவர், அழியாத நிலைத்த தர்மம் காப்பவர், நீரே சனாதனர் என்பதென் கருத்து. முதல் நடு முடிவில்லா அளவிலா சக்தி, எண்ணற்ற கைகள், கதிர்மதியே கண்கள், தடல் படுதியே வாயாக, தன் பேரொளியால் வையத்தை வாட்டும் முன்னை பார்க்கின்றேன். விண்ணும் மண்ணும் இடைவெளியும் தன்மயமாய் திசைகள் யாவும் நிரம்பியிருக்கும் அற்புதமான இவ்வுக்கிர வடிவம் கண்டு உலகும் நடுங்குகின்றன மகாத்மனே. இத்தேவர்கள் உன்னில் புகுகிறார்கள், சிலர் பயந்தும் கை கூப்பியும் புகழ்கிறார்கள். மகரிஷிகள் சித்தர்கள் நலம் நலம் என்று மிகுதியான துதிகளால் போற்றுகிறார்கள். ருத்ரராதித்யர், வசுக்கள், சாத்யர், விஸ்வதேவர், மருத்து, அஸ்வினி குமாரர், பித்ருகந்தர்வ யக்ஷ அசுர சித்தர் கூட்டமெல்லாரும் வியப்புடன் உம்மையே பார்க்கின்றார். மகாபாஹோ, முகங்கள், கண்கள், கைகள், தொடைகள், பாதங்கள், வயிறுகள், கோரப் பற்கள் என தங்களின் பெரிதான வடிவம் பார்த்து உலகங்கள் நடுங்க நானும் நடுங்குகின்றேன். விஷ்ணுவே, விண்தொடும் திறந்த வாய்களும் ஜொலிக்கும் விசாலமான கண்களும் உடைய தங்களை பார்ப்பதும் மனம் நடுங்குவதால் துணிவும் அமைதியும் நான் அடையவில்லை. தேவதேவனே, பயம் தரும் கோரப்பற்கள், ஊழி தீக்கு ஒப்பானவும் முகங்கள் கண்டு திசையறியாத அமைதி அடையாத எனக்கு அருளுங்கள் வைய உறைவிடமே. பாராளும் வேந்தர்த்தம் கூட்டத்துடனே இந்த திருதிராஷ்டிரரின் புத்திரர்களும் பீஷ்மரும் துரோணரும் தேரோட்டி மகனும் நம்மில் முக்கிய யுத்த வீரர் யாவரும் கோரப்பற்களுடன் பயம் தரும் உமது வாய்களுள் வேகமாக நுழைகின்றனர். சிலர் பொடியாக்கப்பட்ட தலைகளோடு பல்லிடுக்குகளில் சிக்கிக் காணப்படுகிறார். பலவித வேகத்தில் வரும் நதிகள் எப்படி சமுத்திரத்தை நோக்கி பாயுமோ, அப்படியே இந்த மண்ணுலக வீரர்கள் சுடரும் உன் வாய்களுள் நுழைகின்றனர். எப்படி வேகமாக வெட்டில் பூச்சிகள் அழியும் பொருட்டு விளக்கில் வீழுமோ, அப்படியே மக்களும் அழியும் பொருட்டு உமது வாய்களுள் நுழைகின்றனர். ஜொலிக்கும் வாய்களால் அனைத்துலகையும் விழுங்கி மேன்மேலும் நாவால் தீண்டுகிறீர். உமது உக்கிரமான ஒளியின் கதிர்கள் வையம் முழுதும் சுடுகின்றன விஷ்ணுவே. உக்ரமூர்த்தியாகிய
இயம்புவீர் தேவரில் சிறந்தவரே வணங்குகின்றேன். முதன்மையான உம்மை அருந்திட ஆவல் உமது செயலை அறியேன். அருள் புரியுங்கள். ஸ்ரீ பகவான் உரைத்தார், உலகங்களை அழிக்கின்ற காலம் நான் இந்த மக்களை அழிக்கவும் முனைந்துள்ளேன். நீ இல்லாமலும் எதிர் சேனைகளில் உள்ள வீரர் யாவரும் இருக்க மாட்டார். ஆகையால் நீ எழுந்து எதிரிகளை வென்று புகழெய்தி இருநிறை ராஜ்யமாழ்வாய். முன்பே இவர்கள் என்னால் கொல்லப்பட்டனர். இடக்கை வீரா, கருவியாய் மட்டும் இரு. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் அவ்வாறே மற்ற வீரர்கள் யாவரும் என என்னால் கொல்லப்பட்ட அவர்களை நீயும் கொல். யுத்தம் செய், எதிரிகளை வெல், வருந்தாதே. சஞ்சயன் உரைத்தான். கேசவருடைய இம்மொழியை கேட்டு நடுங்கி கரம் குவித்த கிரீடதாரி வணக்கம் செய்து பயந்து வாய் குழறி மீண்டும் வணங்கி கண்ணனிடம் கூறுகின்றான். அர்ஜுனன் உரைத்தான். ரிஷிகேஷா, தங்களின் பெருமையினால் உலகம் மகிழ்ந்து ஆனந்தமடைவதும் ராட்சசர்கள் திசைகளில் பயந்தோடுவதும் எல்லா சித்தர்கள் தொழுவதும் உகந்ததே. முடிவிலானே தேவர் தலைவனே மகாத்மா, வைய உறைவிடமே அயனை ஆக்கியோனே, முதற்காரணனே உம்மை ஏன் வணங்கார்? இருமை கடந்த அழியா பொருள் நீரே. வையத்தின் முதல்வன் தொன்மையானவன், உலகின் உறைவிடம் எண்ணிலா வடிவனே. அறிபவன் அறியப்படும் பரம்பொருள் நீ, உன்னால் உலகம் முழுதும் நிறைந்துள்ளதே. தாங்களே வாயு, யமன், அக்னி, வருணன், சந்திரன், நான்முகன், முப்பாட்டனார். 1000 முறை அதற்கும் மேலும் வணக்கங்கள். மீண்டும் மீண்டும் உமக்கு வணக்கங்கள். அனைத்துமானவரே முன்னும் பின்னும் வணக்கம். எல்லா திசைகளிலிருந்தும் வணக்கம். அளவிலா ஆற்றல், அளவற்ற வலிமை யாதுமாகியும் நிறைந்துமிருக்கிறீர். தங்களின் மகிமையை அறியாத என்னால் கவனமில்லாமல் தோழனெனக் கருதி, ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஏ தோழா என்று அன்பினால் பணிவின்றி அழைக்கப்பட்டதை விளையாட்டில் உறங்குகையில் இருக்கையில் உண்கையில் தனிமையில் பிறர் முன்னிலையில் மதிப்பில்லாத வேடிக்கை பேச்சினை அளப்பரியனே மன்னித்திடு அச்சுதா. அசையும் அசையாத உலகின் தந்தையே, பூஜைக்குரிய குருவே, ஒப்பற்றவரே, மூவுலகில் உமக்குச் சமமானவரில்லை. உம்மிலும் மேலானவரெவரிருப்பர்? ஆகையால் உடலால் விழுந்து வணங்கி போற்றத்தக்க தேவனே அருள் புரிவீர். மகனுக்கு தந்தை போல், தோழனுக்கு தோழன் போல், அன்பனுக்கு அன்பன் போல் பொறுத்து கொள்வீர். காணாததை கண்டு மகிழ்ந்தேன் தேவாதிதேவா.
பயத்தால் எனது மனது நடுங்குகிறது. தேவரூபத்தை எனக்கு காட்டுங்கள், வையத்தின் உறைவிடமே அருளுங்கள். கிரீடம் கதை சக்கரம் ஏந்தியவராய் தங்களை தரிசிக்க விரும்புகின்றேன். 1000 கரங்கள் கொண்ட விஸ்வரூபனே, 4 கரங்களுடன் முன்போல் இருப்பீராக. ஸ்ரீ பகவான் உரைத்தார், அர்ஜுனா, எனதருளால் யோக சக்தியால் முதன்மையான முடிவில்லா ஒளி நிறைந்த மேலான என் விஸ்வரூபம் காண்பிக்கப்பட்டது. உன்னை தவிர யாரும் முன்பு கண்டதில்லை. வேதம் மோதி யாகம் செய்து பயில்வதாலும், தானம் சடங்கு கடும் தவம் இவற்றாலும் காண கிடைக்காத இந்த விஸ்வரூபம் உன்னால் காணப்பட்டது குருவீரா. எனது கோரமான வடிவத்தை பார்த்து திகைக்காதே, கலக்கமும் கொள்ளாதே. அச்சம் தவிர்த்து மனமகிழ்வுடன் மீண்டும் எனது இந்த வடிவத்தை பார். சஞ்சயன் உரைத்தான். இவ்வாறு கூறி அர்ஜுனனுக்கு வாசுதேவன் மறுபடியும் தன் வடிவத்தை காண்பித்தார். அழகிய வடிவம் எய்திய மகாத்மா பயந்த இவனை மீண்டும் தேற்றினார். அர்ஜுனன் உரைத்தான், ஜனார்தனா, உன் அழகிய மானுட வடிவத்தை பார்த்து என் மனம் அமைதி பெற்று தன்னிலை அடைந்தவனானேன். ஸ்ரீ பகவான் உரைத்தார், காண்பதற்கு அரிதான என் விஸ்வரூபத்தை கண்டிருக்கிறாய். இந்த ரூபத்தை காண்பதற்கு தேவர்களும் ஏங்குகின்றனர். எவ்வாறு என்னை கண்டாயோ அவ்வாறு வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் யாகத்தாலும் காண இயலாது. ஆனால் மாறாத பக்தியினால் பரம் தபா என்னை உள்ளபடி அறிதலும் தரிசித்தலும் அடைதலும் சாத்தியமே அர்ஜுனா. எவன் என் பொருட்டு செயல் செய்து என்னை கதியாய் பற்றற்று உயிர்களிடம் பகையில்லாவன் என்னை அடைகின்றான் பாண்டவா. ஓம் தத்சத். இங்கணம் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரமாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் விஸ்வரூப தரிசன யோகம் எனும் 11ஆம் அத்தியாயமா.